Hi everyone, welcome back to EVERGREEN cooking. நம்ம கடைசி 4 வாரமாவே டல்கோனா காஃபி, டேட் சிரப், அப்புறம் முத்தஞ்சன் ரைஸ் கீர், ஓட்ஸ் சாக்லேட்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபிஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் காரசாரமான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிநாட் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை மட்டும் நீங்கள் வறுத்துருங்க. ஏன்னா நீங்கள் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸோடையும் சேர்த்துட்டிங்கன்னா காஞ்ச மிளகா மட்டும் கொஞ்சம் வறுப்படாமல் இருக்கும், மற்ற எல்லாமே கரிஞ்சு போயிடும். அதனால் இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ மற்ற எல்லா மசாலா ப்ராடக்ட்ஸுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா ஸ்மெல் வரும். அப்போவே உங்களுக்கு தெரியும் ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு. அதுக்கு நான் ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ணி இதை கருக விட்டுறாதீங்க. அப்புறம் இந்த செட்டிநாட் மசாலாவோட டேஸ்ட்டே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டு அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதில் 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 துண்டு இஞ்சி, அதாவது 1 இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணாமல் அரைக்க முடியாது. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நான் சொன்ன இந்த செட்டிநாட் மசாலாவோட அளவு 1/2 kg சிக்கனுக்கு தான். நான் 1/2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் மசாலாவை ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிவிடுங்க. இது 1 மணி நேரம் இந்த சிக்கனில் நல்லா ஊறட்டும். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம எல்லா சிக்கன் பீஸஸையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு ஷாலோ ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும், இல்லைனா சீக்கிரமாக கருகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த சிக்கனெல்லாம் இன்னொரு சைடு மாற்றிடலாம். எல்லா சிக்கனையுமே இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி ஃப்ளேம் லோவில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது மட்டும்தான் அது எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் ஷாலோ ரோஸ்ட்லாம் பண்ணும்போது ஒரு சில சைட்லாம் வேகாமல் போயிடும். அதனால் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். எந்தெந்த சைட்லாம் வேகலையோ அந்த சைடை நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அகெயின் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த சிக்கன்லாம் ரோஸ்ட் ஆகிருக்கு. இது ட்ரை ரோஸ்ட் தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்கனெல்லாம் வேக வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் ஓவர் செட்டிநாட் மசாலா கண்டிப்பாக இருக்கும், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப்பை விட கம்மியாக தண்ணி சேர்த்து இந்த சிக்கனை நல்லா கொஞ்சம் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பைசியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அண்ட் இந்த சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட்டை நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.